இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த உங்களை எல்லாம் நான் வரும்பொழுது என்னை ரொம்ப கலாட்டா பண்ணுவீங்கன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். ஏன்னா வரும்போது ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் நானும் மாணவனாக இருந்ததுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். இந்த வளாகத்துக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் முதல் தடவையாக. அப்போ உங்களை மாதிரி இருக்கும் பொழுது வந்தேன். ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கிறதுக்காக வந்தேன். அதாவது அப்ளிகேஷன் ஃபாரம், அந்த விவசாய படிப்புக்காக வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியிலேயும் போய் வாங்கிட்டு வந்து 2 இடத்துக்கும் விண்ணப்பம் போட்டேன். அங்கேருந்து முதல்ல விண்ணப்பம் வந்தது, அதனால் அங்கே போய் சேர்ந்தேன். இல்லைன்னா இன்றைக்கி நானும் இங்கே ஒரு பழைய மாணவனாக இருக்க வேண்டிய ஆள். முன்னாடி அந்த விண்ணப்பம் இங்கே சேர்ந்துருக்கலாம். எதுக்காக நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி கல்லூரி விழாக்களில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் சங்கடம். அதாவது அந்த தொழில்முறை பேச்சாளர்களுக்கு அது ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கலாம். நான் ஒரு தொழில்முறை பேச்சாளர் கிடையாது. ஏதோ வானொலி தொலைக்காட்சி பேசுகிறதுனால மறுபடியும் இங்கே கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இது மாதிரி ஏன் பேச தயக்கம்னா, இந்த வயசில் ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் பேச தயக்கம்னா, இந்த வயசில் ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதில் என்ன, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதில் கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க சென்னையில். அவங்களுக்கு மாதிரி இந்த குழந்தைகளை உட்கார வச்சு காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்கிறது உண்டு. அப்படி சொல்லும் பொழுது அவங்க எப்போ பொறுமை இழக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற குழந்தை லேசாக தரையை கீறுவான், லேசாக அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவனை ஒரு பென்சிலால் குத்துவான். இது அவன் பொறுமை இழக்கிறான்னு அர்த்தம். அதுபோல் ஒவ்வொரு இடத்துல, இப்போ பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூலுன்னா கொட்டாய் விடுவார்கள். இப்போ காலேஜுன்னா இது மாதிரி பண்ணுவீங்க, ஏதாவது விசில் அடிக்கிறது இப்படி. அதனால் எப்போ முடிக்கணும் எப்போ தொடங்கணுங்கிறது அது ஒரு பெரிய முக்கியமான கட்டம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்களில் பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சென்னையில் பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது. அதாவது முதியவர்கள் எல்லாம் 80 வயசு 85 வயசை தாண்டினவங்க, ஒரு காலத்தில் பெரிய பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவங்க கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் யாரும் எந்த சத்தமும் போட மாட்டாங்க. நானும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு பேர் முகமும் என்னையே கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, காது கேட்காது அவங்க. அதனால் அப்படி இருந்தால் அமைதியாக இருக்கலாம், இல்லைன்னா இப்படி. அதனால் இது ஒரு சத்தம்ங்கிறது நம்ம நல்ல ஆக்டிவாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நான் அதனால் இதில் என்ன பேசுறது எப்படி பேசுறதுங்கிறத பற்றி வரும்பொழுது சொன்னார்கள், நீங்கள் இது மாதிரி பேச்சாளர்கள் சில பேர் கேட்டுக்கிறது உண்டு, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஆர்கனைசரை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இங்கே வரும்பொழுது கேட்டேன், ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் 1.25 மணி நேரம் பேசணும், அது வரைக்கும் நாங்கள் தாக்கு பிடிப்போம்னு சில பேர் சொன்னாங்க. அது எப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வரும்பொழுதே ஏதோ உங்கள் பல் கோளரங்கத்துக்கு அவசியம் வாருங்கள்னு ஒரு போர்டு வச்சுருந்தீங்க. இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி வரும்பொழுது வழியில் பார்த்தேன், உங்கள் பல்லாண்டு காலம் பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னா எங்கள் பல் கோளரங்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு விளம்பரம். அது நான் உடனே பயந்துட்டேன். பத்திரமா இருக்கணும்னா மரியாதையாக வந்துருங்க, இல்லைன்னா பல்ல உடச்சிருவேங்கிறது மாதிரி இருக்குது. நல்லா பாதுகாப்பாகணும், அவசியம் வாங்கணும்னு கூப்பிட்றது மாதிரி, ஏதோ அன்பாக கூப்பிட்றது மாதிரி மிரட்டுறதாக அதை உணர்ந்தேன். உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய அந்த பழைய காலம்தான். கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் போய் சேர்ந்தது. அப்போ தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய பிரபலமாக நடந்த 65. அப்போ கோயம்புத்தூரில் அங்கே அப்போ படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது, அந்த காலம். அப்போல்லாம் இந்த ரேகிங் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போல்லாம். இப்போலாம் அது ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்துருக்கு. நான் போய் முதல்ல சேர்ந்ததுமே விவசாய கல்லூரியில் கோயம்புத்தூரில் ஒரு சீனியர் மாணவர்கள் 2-3 பேர் வந்தாங்க.
இங்கே கூப்பிட்டு போய் தனியாக அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து ஒன்றும் கலாட்டா பண்ண மாட்டோம், ஒன்றும் கேலி பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ரேங்கிங்கில் ஒரு நாகரிகம் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சுட்டீங்கன்னா வேறு ஒன்றும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. நான் அப்பா தினமாக போனேன். என்ன சார் செய்யணும்னு கேட்டேன். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் பழைய துணிலாம் வச்சுருக்குறோம், செலவைக்கு போட வேண்டியது. அது அங்கே போய் செலவு கடையில் எங்களுக்காக இதை கொண்டு போய் நீ போட்டுட்டு வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்ல, இவ்வளவு நாகரிகமான ஒரு ரேக்கிங் நடக்குதே அப்படின்னு சொல்லி, இதை எங்கே சார் போடணும், நான் போட்டுறேன், செலவு கடை எங்கே இருக்குன்னா அதுவும் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க பழைய துணியெல்லாம் மூட்டையை கட்டி கொண்டு போய் அப்படியே போட்டு நீ ரூமுக்கு போகலாம்ப்பா, வேறு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்ட்டாங்க. நான் இந்த பழைய துணியை தூக்கிட்டு போய் இங்கே கதவை தட்டி திறந்து விட்ற வெளில வந்தார். இந்தாங்க சார் என்னென்னு கேட்டபோது, இது பழைய துணி செலவுக்காக போட வந்தேன் அப்படின்னேன். யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டார். அந்த பழைய மாணவர்கள், அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்தாங்கன்னு. கவலைப்படாத, நீ இங்கே வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் வார்டன். இது அவங்க வந்து ஏதோ ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் உன் பேரில் கோவப்படலைப்பா, நீ வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னார். அந்த வார்டன் பின்னாடி வந்து எங்கள் பல்கலைக்கழகத்து வைஸ் சான்சலராகவே ஆனார். அப்புறம் வந்து ஓய்வு பெற்றார். அப்படி ஒரு அனுபவம் அங்கே நடந்தது. அப்படிலாம் பண்ணுவாங்க. அதில் சில நல்ல இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம், விவசாய புள்ளியியல், அது ரொம்ப போர் அடிக்கும். நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு, ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா, ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டார். அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது. அந்த ஜோக்கு வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது, அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லாரையும் வரும்படியாக பண்ணிட்டார். அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர், அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது. அந்த ஆசிரியருடைய பாதிப்பு. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிவிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார். அப்போ ஏதாவது பத்திரிகைகளில், வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார். அவர் அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அது என்ன, அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா, ஒரு பெரிய குண்டான ஆள், ரொம்ப எடை அதிகம், அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணான். முதல்ல எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா. டிக்கெட் வந்து விழுந்தது. அதில் எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு இருந்துதான். இவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னாச்சுன்னா சரி நமக்கு நிலைமை சரியில்லை, இது எப்படியும் எடையை குறைக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. அமெரிக்கா போய் எங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்து தான், உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம். உடனே இவன் ஆவலாக அங்கே போனான். அங்கே ஒரு இடத்துல அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது. என்ன ஏன்னா, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு எடை குறையணும் அப்படின்னா, உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஆர்டினரி டீலக்ஸ்னு 2 ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் எடையை குறைக்கிறதுக்கு, உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்க அந்த அம்மா. இவன் பார்த்தான், எதுக்கு அனாவசியமாக செலவு, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா இந்த பக்கம் போ அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டு தான் இவன் ஆவலாக உள்ள போயிட்டான். அந்த எடையை குறைக்க வேண்டியவன் போனால் அங்கே மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு, அங்கேயும் இங்கேயுமா, ஒரு ஒழுங்காக இல்லை. ஒரு பெரிய ஹால், அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு, ஒரு 16 வயசு பொண்ணு நின்றுட்டுருக்கு, அரைக்குறை ஆடையோட. இவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை. அதனால் இப்படி சுற்றி ஓடுறான் அந்த மேஜை நாற்காலியை சுற்றி. அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் துரத்துறான், அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது. 15 நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர், அந்த பொண்ணு வந்து, ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான், ஒரு 10 நாள் இப்படி வந்தீங்கன்னா சரியாக போடும், எடை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. இவன் வந்தவன் என்ன பண்ணா, சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான். சேடான்னு என்ன பண்ணால், நம்ம வந்துட்டோம், இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போகிறதில்ல, எப்படியும் அதையும் பார்த்துட்டு போடுவோன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜர் அம்மாட்ட போய் நின்னான். என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு $10 கட்டினீங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு $50 கட்டணுமே அப்படின்ட்டுருக்கு. அது பரவாயில்ல, நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டான். கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ
அப்படின்னு ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான். அதுவும் ஒரு பெரிய ஹால். இதே மாதிரி மேஜை நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அந்த மூலையில் தேடுறான், யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு 90 வயசு கிழவி. அவ இவனை துரத்துறா. இவன் தப்பிச்சா போறோம்னு சுற்றி சுற்றி ஓடி வரான். சுற்றி வந்து வெளியில் வந்து விறுவிறுக்க ஓடி வந்து போகிறோம் சார் அப்படின்னா, இது ஒரு 4 நாள்லேயே சரியாக போடுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டான். இதை எங்கள் ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு பாடத்தை, கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு, அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு, அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது. இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா, இப்போ எனக்கு 45 வருஷம் 50 வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது, பாடம் மறந்து போச்சு. இப்படி தான் வந்து கடுமையான விஷயங்களை வந்து நம்மளை வந்து பண்ணி சொல்லி கொடுக்கறது வழக்கம். அதே போல் எனக்கு இந்த பொறியியல் துறைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம படித்து முடித்ததுமே சில பேர் எங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க, பொறியியலுக்கு அனுப்பலாம், இன்ஜினியர் ஆக்கலாம் பையனை அப்படின்னு. அப்புறம் எல்லாம் இப்போ சில பேர் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரியாக வரமாட்டான், அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணி விட்டாங்க. அப்போது சொல்கிறது உண்டு, ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவனை வந்து எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை. எந்த துறையில் சேர்க்கறது? சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பையனை எந்த துறையில் சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார். ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய், சைக்கியாட்ரிஸ்ட், இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும். சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன், பொடியன். இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை. இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், கொரடை எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருங்க, அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கள்ல, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும். அது பெரிய பெரிய இதெல்லாம், ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா, விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானா. அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துக்கிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது, துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே 1 கடப்பாரை சொருகியிருந்தார்கள்.
அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான். இந்த ஆள் இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்மந்தப்பட்ட இதாக இருக்கும். அதாவது ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே வச்சுருக்குறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரமெல்லாம் வச்சு கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த ஆர்கனைசர். அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்றார் ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், அதனால் சாப்பிட்டேன் இருக்கார். பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்கார். அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார். அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக்கு வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லை, அஸ்யூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையிறது. ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டுறான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம், அங்கே யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல். அந்த வக்கீல் சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலேயே வருங்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க. இவன் பையன் அவன் ரூமில் இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பூனை வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு. அம்மா கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா. பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரன்னு. ஆமாம், இங்கேயும் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. அது பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் பூனை வாழை பிடிச்சி இழுக்கலை, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சிக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு.
அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான். அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு. இப்படி அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும். விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருப்பான். சின்ன இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு வந்து பெரிய அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். அதனால் இதில் எல்லாம் இப்போ பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா, எல்லாரும் கலந்துருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பாக உள்ளது. என்னை பற்றி அறிமுகப்படுத்தினவர் ஏதோ நான் பெருசாக என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது. அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து, அந்த கெஸ்ட் ஹவுஸு போகும்பொழுது ஒரு 2 பேப்பரை கொடுத்து உன்னை பற்றி எழுதிட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்புனார். உடனே எழுதிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியே படித்தார். அது இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம். அது என்ன அதில் வேற இவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிக்கிறது. இது ஒரு சம்பிரதாயம்தான். ஒரு கூப்பிடும்பொழுது ஒரு இதில் அதே போல் உட்காந்து பேசுகிறியா நின்றுட்டு பேசுகிறியான்னு வேற கேட்டாங்க. அது எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களோ அப்படி பேசிடுறோம் சார், இதில் என்ன அப்படின்னு 2 இருந்தது. உட்காந்து பேசு. ஏன்னா இந்த பேச்சாளர்கள் கடவுளுக்கு தான் 3 கோலங்கள் சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. நின்ற கோலத்தில் அருள் பண்ணுறவர் யார்? திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படி வைங்களேன். அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்ப சாமி அமர்ந்த கோலம். இதை தவிர கிடந்த கோலத்தில் அருள் பண்ணுற சாமி இருக்குது. அது என்னென்னா ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட பெருமாள். அது வந்து படுத்திருக்கும். இப்படி 3 கோலத்தில் ஆண்டவன் கோலங்கள் உண்டு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள். அவங்களுக்கு நின்னா தான் பேச்சு வரும், உட்காந்து பேச்சு. அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க ஆன்மீகவாதிகள். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்கே படித்தவர். அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். உட்காந்து பேசுனா, தம்பி இங்கே வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுக்கிட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்தது. அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிட்றோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம். அவரை வந்து நின்றுக்கிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுகிறவங்களும் உண்டு நம்ம ஊரில். இந்த சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். நல்ல வேலையாக என்னை வந்து நீ கிடந்த கோலத்தில் பேசுன்னு சொல்லாமல் இங்கே 2 கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம். இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிகிட்டு இருக்கலாம். அது வசதி. ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ 70 mm மாதிரி இருக்குன்னு சொன்னார், வரும்போது சொன்னாங்க. அது அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோடு இதை பண்ணியிருக்கிறார், இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்ன வேலை இருக்குது, நிறைய செஞ்சுருக்கேன், இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையாக சொன்னாங்க. இது இப்படிப்பட்ட பெரிய ஹாலில் ஒருத்தரை உட்கார வச்சாதான் என்னமோ மாதிரி இருக்கும். ஆமாம், இதுக்கெல்லாம் ஒரு 20-30 பேர் வரிசையாக உட்காந்தா நல்லாயிருக்கும் இந்த ஹால். அதாவது பொறியியல் துறை, நீங்கள் மாணவர்கள்ங்கிறதுனால பொறியியலில் வந்து கலை அம்சத்தை புகுத்துறது ரொம்ப சிரமம். சில பேருக்கு அதாவது பொறியியலுக்கும், அதாவது கவிதை எழுதுவாங்க சில பொறியியல் கவிதை எழுதுகிறவங்க வந்து பொறியியல் இன்ஜினியராக இருக்கிறவங்க கவிதை எழுதுறது உண்டு. அப்படி இருக்கிறது கொஞ்சம் 2க்கும் முரண்பாடான விஷயம். கலைத்தன்மை, அதாவது பொறியியல் வந்து மெக்கானிக்கல் மைண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர் அவர் வந்து இராணுவத்தில் ஒரு பாலம் வந்து கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும்.
ஸ்கெட்சு, இராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டு என்ன சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ணுற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டார். போட்டு அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆற்று ஓரமாக ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில் ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது வந்து இந்த வரைபடத்தில் போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேலே உள்ளவர். அதனால் என்ன பண்ணியிருக்காரா, முதல்ல வந்து முதல் தடவையாக கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேலே நின்றுக்கிட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்தில் எதுக்கு அவன் நிற்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாற்றிடுறேன்னு சொல்லி இவர் மாற்றி 2வது தடவை படம் போடும்போது பாலத்தில் நிற்கக்கூடாது, பாலத்தில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. பாலத்தை சரியாக போட்டு மூலையில் கொண்டு போய் தூண்டில் போட்டு நிற்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதில் இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும், போடுன்னார். உடனே இவன் வந்து பாலம் போட்டான். 6 பாலம் சரியாக போட்டுட்டு இந்த மூலையில் பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூராக அந்த வரைபடத்தில் கூட அவனை மறைக்க முடியல பாருங்கள், அப்படி இருக்கும். அது மாதிரி சொல்கிறது உண்டு அவங்கவுங்க அந்த இதில். அதனால் இந்த பேச்சு, இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம், அதை பற்றி சொல்லணும், போகணும், வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து நாம் பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6வது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குது. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர், அப்படி சின்ன வயசில் ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரித்தவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணாக போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாமல் இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை வந்து. ஆனால் சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சால், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ளே. இந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஒரு சாவியாக உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில் கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோடு இருக்கணும், குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர அந்த குழந்தைத்தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேறு, குழந்தைத்தனம் வேறு. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோடு இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில் விடிய காலம். அம்மா வந்து எழுந்துடுறா காலேஜுக்கு நேரம் ஆகிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடலை, வயசானம்மா, நீ நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுற, தூங்க விடாமல் அப்படின்ட்டுருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டுருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற 2 காரணம் சொல்லு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. 2வது காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டுது. அதுக்காக நீ வந்து போகாமல் இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசானம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்கிறேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலேயும் அவர் குழந்தைத்தன்மையோடு இருக்கார் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தைத்தன்மைங்கிறது, குழந்தைத்தனம் இல்லை. அது
குழந்தைத்தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தைத்தன்மை மாறாமல் மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்போ ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்கம் வரக்கூடாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனால் குழந்தைத்தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துகிட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்தில் இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 1 வயசு குறையும். உடனே ஒரு பாட்டியம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும்னாரா. மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணாக மாறி இது போயிருக்கு. நாள் 90 வயசு பாட்டியாக போச்சு, 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்பில் ஒரு வயசு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டை வரல வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏம்மா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும். நீங்கள் நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால் இப்படி ஆகிட்டம் பாருங்கள் அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னார், இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது, சந்தோஷப்படும், இதுக்கே மறுபடியும் என்னை தேடிட்டு வந்தேன்னா. அப்போ இந்த அம்மா சொல்லிச்சான், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், இடுப்பில் பாருங்கள் 1 வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது, இது என் வீட்டுக்காரரு. இது இப்படியே உட்காந்துக்கிட்டே இறங்க மாட்டேங்குது, நான் எங்கே தூக்கிட்டு போகிறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்போ தான் நாம் பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறாக நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில் போகும்போது இடுப்பில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தால் நம்ம கேட்கணும் அந்த அம்மாட்ட, ஏம்மா இது ஏன் உன் பிள்ளையா உங்கள் வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாற்ற முடியாது, ஆனால் அந்த குழந்தை தன்மையை நம்ம கொண்டு வரலாம், அதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா இதய நோய் இன்றைக்கி வராதவர்கள் 2 பேருக்கு வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராத குரூப் யாருன்னா, இந்த நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது இதய நோய். வாழ்க்கையை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறவங்க. அவங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும், தோல்வியும் சந்தோஷத்தை தரும். அது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் இந்த துப்பாக்கி சுடுறதுக்கு இந்த வேட்டைக்கு துப்பாக்கி வச்சுருப்போம். எங்கள் ஊர் பக்கம் அந்த காட்டில் அது நரிக்குறவர் சுடுவாங்க. கூட்டமாக பறந்து போகிறப்ப சுட்டால் ஒரு பறவை விழுந்ததுன்னா சந்தோஷப்படுவார், துள்ளுவார். அதே மாதிரி தப்பிச்சு போனாலும் துள்ளுவார், ஆஹா எவ்வளோ வறுமையாக போகுதுன்னு. நமக்கு தான் பயமாக இருக்கும், ஐயோ ஒரு குண்டு வேஸ்ட் ஆகிட்டுதுன்னு. அதனால் நரிக்குறவர்களுக்கு வர்றதில்லை. அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. மருத்துவ உண்மை யாருன்னா, பைத்தியக்காரனுக்கு வந்ததே கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை. ஏன்னா அவங்க எதுவாக ஆக நினைக்கிறார்களோ அதுவும் ஆயிடுறாங்க. அவங்க இப்போ நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, நான் எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போகிறது, எப்படி பண்ணுறதுன்னு நான் டென்ஷன் ஆகிடுறேன். அதாவது என் இருதயத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. நான் பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆவலில் எனக்கு துடிப்பை அதிகமாக்கி ஆயுளை குறைச்சிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனால் ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாகவே நினச்சிட்றான். அவனுக்கு முயற்சி தேவைப்படாது. எதுவாகணும்னு நினைக்கிறானோ அதுவும் ஆயிடலாம். ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு பைத்தியம் பிடிச்சதுன்னா, நான் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பா. அதாவது அது மாதிரி ஆகிடும். அந்த அந்த மன அளவில் அந்த நிறைவு வந்துடுறதுனால அவங்களுக்கு இதய நோய் வர்றதில்லை. இது அவங்கள்ட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டியதான். அதனால தான் எதையும் லேசாக எடுத்துங்கன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்போ சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, அது என்ன பைத்தியத்தன்மை சித்த சுவாதீனம்னா, நாம் சித்த சுவாதீனமாக இருக்கணும், இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமாக பேசினா ஒத்துக்கணுமா? இப்போ உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட யார்ட்டையோ கேட்குறீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேட்குறீங்க. 8ம் 3ம் பெருக்குனா 23ன்னு சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. தப்பு, நீ சொல்கிறது தப்புன்னு சண்டை போகக்கூடாது. பரவாயில்ல, நீ 23ன்னு இது நினச்சிருக்க, நான் 24ன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒன்று தானே வித்தியாசம், அதுவும் வாய்ப்பாட்டில் எத்தனையோ எடிஷன்லாம் இருக்குது இல்லையா, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடணும். இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய 24 தான் உண்மைங்கிறது தெரியும் நமக்கு, சரிங்கிறது. 23ஐயும் சரின்னு ஒத்துக்கிறோம் பாருங்கள், அதை தான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வராதான். அது துல்லியம்ங்கிறது அதில் வேணும். அதாவது இப்போ ஒரு மாணவன் படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்கே கேள்வி கேட்டாங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னப்பான்னு. அவன் சொன்னான், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 23ன்னு சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி, போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூவில். வெளியில் வரும்பொழுது யோசித்தான்,
இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பாக சொல்லிட்டோமே, 8-3-23 சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்கில் வேலை கிடைக்கும்? நிச்சயமாக நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் ஒரு வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வந்து வேலையில் சேர்ந்துக்கிடான்னு. உடனே அப்போ அவன் நினச்சானா, சரி நாம் பதில் சொன்னதை அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால் இது சொல்லிடக்கூடாது, பேசாமல் போய் வேலையில் சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேராக போய் வேலையில் சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8-3 பேருக்குன்னா என்னென்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக கவனிக்கலை போட்டிருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது ஒன்றையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8-3 பேருக்குன்னா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக பண்ணிவிடல அப்படின்னாலும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. வாழ்க்கையில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குற மனோபாவம் வந்து இதயத்தை நல்லா வச்சுருக்கோம். ஆனால் அறிவியலில் அப்படி பார்க்கக்கூடாது. அறிவியலில் ரொம்ப துல்லியம் அவசியம். இப்போ உங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அறிவியல் சம்மந்தப்பட்டதில் துல்லியம் தான் முக்கியம், அதில் போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிற கணக்கில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும், ரொம்ப துல்லியமாக எதையும் பார்க்கக்கூடாது. அறிவியல் வந்து துல்லியம் போச்சுன்னா போச்சு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டோம், புதன் கிரகத்தில் போய் இறங்கிட்டது, பரவாயில்ல ஒரு கிரகம் தானே வித்தியாசம் அப்படின்னு அதில் போய் அப்படி போகக்கூடாது. செவ்வாய்க்கு அடுத்தது புதன் தானே பரவாயில்லன்னு அப்படி போக முடியாது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற விளையாட்டில் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்கோ. பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். பர்ஃபெக்ஷன் நானாக என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, படத்தை போட்டுக்கிறது. அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு நான் பார்க்குறேன், நான் உள்ளுக்குள்ளே என்ன வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன், அது இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைஞ்ச படத்தில் இருக்கே தவிர பொருள் இல்லை. உலகத்தில் எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகாக இருக்குது, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமாக தெரியுது. அதனால் அந்த அழகுங்கிறதெல்லாம் வாழ்க்கைங்கிற கணக்கில் அந்த ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னது உடனே எல்லாம் ஏகமனதாக எல்லாம் சார் தான் சரியாக இருக்க விளக்கம். மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியாக இருக்க ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒன்றாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டுன்னு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்கில் கொண்டாந்து அப்படி வச்சார் மேஜையில். இந்த சாக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர். உங்கள் வரைவிலக்கணப்படி உங்கள் டெஃபனேஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிற்கிது. ஒரு கோழி இது 2 கால் பிராணி தானே, அப்போ இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னானா. ஆகா, நம்ம டெஃபனேஷனில் ஏதோ ஒரு தப்பு, அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே அவன் மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனான், திரும்பி வந்தான். சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்கள் டெஃபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம்தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்போ ஏதாவது ஒன்றும் முடியலன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெஃபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேறு. விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புக்குச்சி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் 2 கலாணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் 42 ரூபா 50 காசு.
இதுதான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போட்டிருக்கிற விலை. ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அவ்வளவுதான். அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் 42-50 காசு. மிருகங்கள் அவனை விட பெருசாக இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் வேல்யூ கூடுது. கடையில் பாருங்கள், உயிர் கோழி 50 ரூபா, உரித்த கோழி 60 ரூபான்னு போட்டுருவோம். செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா கோடி போடும். மனுஷன் உயிர் மனிதன் 42 ரூபா 50 காசு, செத்த மனிதன் 52 ரூபா 60 காசு. அப்படின்னா நீயே வச்சுக்கடா போடான்ட்டு போடுவான். அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணி சொல்கிறாங்க. அதனால தான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பற்றி இப்போ தான் அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருக்குறளுங்கிறது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி. திருக்குறள்லாம் சின்ன வயசில் நம்ம பாடத்திட்டத்தில் மனப்பாடம் பண்ணது தான். இப்போ அதை பற்றி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறைய வந்துக்கிட்டு பெருசாக பண்ண. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல தமிழ் துறையில், கதிர் தியாகராஜன். அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார். அவருக்கு கால் நடக்க முடியாது, கால் ஊனம். அதனால் எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில் திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துட்றது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்கள் முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில். ஏன்டா கொட்டினா? நான் சரியாக தானடா சொன்னேன் அப்படின்னா. இல்லை, நீங்கள் சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால் தப்பு அப்படின்னு டக்குன்னு இப்போ திருக்குறளை பிடிங்கிட்டாரான். இதே ரீதியில் போனால் நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பார்த்துக்கிறேன் போடான்ட்டாரான். அப்படிலாம் திருக்குறளை வந்து படித்து பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனம், பண்டிதவன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தாரான், அவனுக்கும் கால் கிடையாது. அப்போ கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்கள் தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காமல் இருக்குது, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதை நான் வந்து அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேன்னாரான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். அப்படிலாம் அந்த தலைமுறையில் திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. திருக்குறளை வந்து இப்போ பெரிய அதை பற்றி சான் ஸ்னைடர்னு ஒருத்தர், இப்போ அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பற்றி 600 பக்கத்துக்கு 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங்க, அது ஒன்று, ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம் 600 பக்கம், 500 ரூபா விலை. அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த புத்தகம் விற்றுக்கிட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட்டு, நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னார். கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்டர் படிச்சிடற, ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்கார். இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு பதில் கொடுத்து, இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை என்னார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற, இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு இவர். அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தது. இப்படி 4 வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படித்து பார்த்துட்டு அப்படி அதை பற்றி பெருமையாக ஜியு போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப்பு. அப்போ என்னென்னா, அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்திவிட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டில் காலத்தில்
ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்தில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். இயேசுநாதரும் அப்போ சொன்னார். அவர் என்னென்னா, அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒருத்தன் உனக்கு வலது கன்னத்தில் அடித்தான்னா நீ வலது கன்னத்தில் அடி. இது அரிஸ்டாட்டல். இயேசுநாதர் சொன்னார், உனக்கு வலது கன்னத்தில் அடித்தான்னா நீ இடது கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னார். இது அதை விட கொஞ்சம் பெரிய பண்பாடுள்ள செயல். அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கன்னத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness. மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜியு போப்பு எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் is at least 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டிலை விட 1 இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவ்வளோ உயரமாக கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சுருக்குறோம். அது வந்து அப்படி வந்து ஜியு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறார். அப்படி நாம் பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது. அதனால் இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதாவது எங்கள் இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார், இதில் பேசினார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கார், தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்கிறது சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்கார். சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா, தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு, என்னப்பா சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்போ இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளோதானே, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ கல்கி சொல்கிறார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதில் ஒளிப்பதிவில் கேட்டேன், அது அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சுருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனால் அதையே புஸ்தகமாக போட்டு விற்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு புத்தகமாக விற்கும்பொழுது யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சுருந்தார். அதை அப்போ அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறார். கதறி அப்படியே நிஜமாகவே அழுறார் காந்தி சுடப்படுற இடத்துல. இந்த வில்லுப்பாட்டு அது பதிவாக இருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்கிறப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பார். ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்பொழுது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதில் எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் அனுசரிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பற்றி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் வானொலி சொல்கிறது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து கதையாக சொல்கிறது உண்டு.
சின்ன விஷயங்களை வந்து அப்படியே இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம். குடும்பத்தில் அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான். என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான். இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது. தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல. அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான். வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானா. இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்த வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான். சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இந்த இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான். ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை. வாடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, சேர்த்து வச்சுக்கணும். அதாவது 2 பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான். அப்படி வரும். அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுடா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போனான். வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சார் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது வந்தான் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு 2வது தடவை கேட்டான். கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு. அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காயே வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். 3வது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல. மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், 3வது தடவையா சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல. இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னென்னா ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்கிறவர் அவர் தான். மற்றவங்களாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க. நமக்கு நீ நல்ல காரியம் செய்கிறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. திருவள்ளுவரை சொல்ல கிட்ட வந்து நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேரில் அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார். இந்த நேரம் அப்படி அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறியே, உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான். பக்கத்தில் பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது. அங்கே ஒரு ரூம் இருக்குது, கதவு இருந்தது. அங்கே தான் இருக்கேன்னா பிடிச்சி எடுத்துகிட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்றேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்தி விட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கும் இங்கே தான் நான் அண்ணந்து பார்த்தான். சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கதவை திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தால் 3வது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான். எத்தனை பேருடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு கத்தினான். அதெல்லாம் முடியாது, ஒன்று அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ்னு கத்திருக்கான். போலீஸுக்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான். இந்த பாருங்கள் சார், யாரோ ஒரு பெரியவர்
என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் 3 தடவையாக. நான் இறங்கி இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார் அப்படின்றான். இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லது தான் செஞ்சார், தப்பு வந்துடும், அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். அந்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா. நல்லதுன்னு செய்வாங்க. அப்போ ஒருத்தன் யார்கிட்டையும் நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா, ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பரவாயில்ல. உடனே அவன் என்ன பண்ணால், சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நானே ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு நம்பர், வீட்டு நம்பர், தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே 5, 10ன்னு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார். மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான். வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை, அறிவுரை. இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்குது, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன, மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன, மற்றென்ன, மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி, இப்படி எழுதியிருக்கு. அதே போல் 2 வரியில் அந்த காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞாலத்தின் மானப்பெரிது, அது மாதிரி a help rendered in hour of need, so though smaller greater than the world அப்படின்னு இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார். இவர் சொன்ன அந்த நம்ம நாவலர் நெடுஞ்செழியன், அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார். அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் பதிவுக்கு முன்னாடி. அப்போ கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார். நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு. விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். என்ன சார் கேட்க போறீங்கன்னா, இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, ஆமான்னு. அது வந்து அது பொருத்தமாக இல்லையே அந்த உதாரணம்னார். என்னன்னு கேட்டேன். காலத்தினால் செய்த நன்றினா ஒருத்தன் ஒரு அவ தேவைப்படுறப்ப செய்கிற உதவி பூமியை விட பெருசு. ஞாலத்தின் மான பெரிதுனா பூமிங்கிறது ஒரு பௌதிக பொருள், அது உருண்டை. உதவிங்கிறது ஒரு செயல். நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிற உதவி வந்து பூமியை விட பெருசுன்னா நீ செய்கிற செயல் உருண்டையா இருக்கா? அதுக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன சம்பந்தம்? அது பொருத்தமா இல்லையேன்னு அவர் சொன்னார். நெடுஞ்சே, ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம், அப்படி தான் தெரியுது அப்படின்னா. இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்கிறது. பூமி வந்து உடனே உதவி செய்யாது. அது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு 4 மாதம் கழிச்சு தான் கத்திரிக்காய் காய்க்கும். இன்னைக்கு ஒரு நெல்லை நடவு பண்ணின்னா ஒரு 3.5 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் உனக்கு பலன் கொடுக்கும்.
4 மாதம் கழித்து பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி செய்தேன்னு ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னார். இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார். அப்படி அவரெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை, இலக்கியத்தோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்புறம் அடுத்த கேள்வியும் கேட்டார், அவர் விடலை. அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கிய அந்த அப்புறம் கடலை விட பெருசி, அதாவது அப்படின்னு ஒரு இது, அதுக்கு அந்த திருக்குறளுக்கு ஒன்று சொன்னேன். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிதுன்னு ஒன்று. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்றி கடலிற் பெரிது. அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்கிறாரு. கடலுங்கிறது விரிந்தது. பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார், இந்த முதல் கேள்வி மாதிரி. அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார். கடல் பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும். அதாவது நம்மகிட்ட இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையாக பொழிஞ்சு அந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வந்துடும். அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது. அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார். இப்போ நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினுமான பெரிது. அதாவது மனசு அடங்கவனவன் மலையை விட பெருசு அப்படின்னா மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம். அதனால் மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார். மனசை அசையாமல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லிடலாம், மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன்னு. ஒருத்தன் நான் என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனான். போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடுக்காட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான். உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடி பாதை, அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு. டான்ஸு ஸ்கூல் ஒன்று, டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. இது என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குறோம், இப்போவும் நமக்கு தொந்தரவாக இருக்குதே, கண்ணு இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தான். 8 மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தான், ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான். இனிமேல் பார்த்துக்கோ, இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு. மறுநாள் உட்காந்தா 8 மணிக்கு அந்த காலில் கட்டியிருக்கிற சலங்கை சத்தம் கேட்டுதான், ஜல் ஜல்லுன்னு. இது ஏது காது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதையும் கட்டிவிட்டான். கண்ணையும் கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு. இந்த பொண்ணு மூக்கையும் கட்டிவிட்டான். கண்ணு காது மூக்கையும் கட்டிவிட்டு இனிமேல் நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு உட்காந்தானா. மறுநாள் காலையில் 8 மணி ஆச்சு. அப்போ இவன் மனசு நினச்சிதான், இந்நேரம் அவள் போயிட்டு இருப்பா அப்படின்னு. இதை விட அசையாமல் இருந்ததுன்னா அது மலையை விட பெருசு. மனசு நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னா அதுதான். மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, மனசு அசையாமல் இருந்ததுன்னா அது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய அதை பற்றி நிறைய பண்ணுறாங்க. அதனால் நமக்கு உங்களுடைய எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு கடிகாரம் வச்சா பரவாயில்ல. கடிகாரம் சொல்லுவாங்க பேச்சாளர்கள், சில பேச்சாளர்கள் ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க முடியாது, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாது. நெடுஞ்செழியனை பற்றியே பேரறிஞர் அண்ணா சொல்கிறது உண்டு. நெடுஞ்செழியன் கூட்டம் நெடுஞ்செழியன் பேசி முடிக்கும் பொழுது அண்ணா சொல்லுவார், அவர் ஒரு பேசி முடிக்க போனார்னா அந்த பிளேன் அப்படி இறங்குறதுக்கு முன்னாடி 2 ரவுண்ட் அடிக்குதில்ல மேலே, அது மாதிரி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் கீழே இறங்குவார் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுவார். அது மாதிரி பேச்சாளர்களுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாராம், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் சொல்லியிருக்காரு, ஐயோ உங்களை ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டோம் போல் இருக்கு, எனக்கு நேரம் போனதே தெரியல, கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், மன்னிச்சுங்கன்னு இருக்கார். அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். போன ஆரம்பத்தில் முடித்து இந்த விழா முடிகிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி ஆகிடும். அது அந்த பேச்சுங்கிறது அந்த கல்கி சொன்னார்ல, அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பேச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறது மாதிரி இருக்கணுமா. ஒரு பேச கேட்டாலும் எழுத்தை படித்தாலும் அது படித்து முடித்ததும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தன்னம்பிக்கை ஊட்டணும். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தான். படுத்துறான், எதுவும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு விரக்தி அடைஞ்சிட்டான். படுத்துக்கிட்டு இப்படி பார்க்குறான், 2 பக்கமும் ரயிலே வரல. இது என்னடா தற்கொலை கூட பண்ணுறது சாத்தியமா இல்லையே அப்படின்னு பார்த்தான். அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம், ஒரு பெரிய பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு. ஆகா, அங்கே யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, அதையாவது போய் கேட்டுட்டு வருவோம் கொஞ்சம் நேரம், இங்கே போர் அடிக்குது, அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துருவோம்.
அப்படின்னு எழுந்திரிச்சு போனான். அங்கே போனால் ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்க மைதானத்தில். பேசிகிட்டு இருக்கார் ஒரு பேச்சாளர் தன்னம்பிக்கைங்கிறத பற்றி. பேசி முடித்தார் 1 மணி நேரம். முடிச்சுட்டு எல்லாரும் கலைஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் அந்த இளைஞன் போனான். போய் அந்த பேச்சாளர்கிட்ட, சார் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்திருந்தேன். உங்கள் குரல் கேட்டது, பேச்சு கேட்கணும்னு வந்தேன். 1 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்டேன். இப்போ வந்து அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது, பிடிப்பு வந்துடுது. அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு இருக்கான். அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்கள் பேச்சு எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னா ஒரு 2000 பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னாரான் அந்த பேச்சாளர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஏன் சார் ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் எதுவும் எந்த தப்பும் பண்ணலையே சார், ஒன்றும் எதுவும் பண்ணல சார், நான் ஒன்றும் இப்போ பழச்சிக்குவேன் சார்ட்டு போட்டாரான். அப்படி வந்துடும் கதை. அப்படி பேச்சாளர்கள்ங்கிறது அந்த ஏன்னா ஒரு சகிப்புத்தன்மை. ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா, வேகமாக போயிருக்காரு, அவசரமாக கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியாக போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்று தான் வழி மறிச்சிருக்கு. ஏன் என் நிற்கிற அப்படின்னா, எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போகிறேன்னு தான் சிங்கம். நீ என்ன இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டுருக்கேன், அதனால் அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு. அது என்ன, உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் பேச்சை பற்றி எனக்கு, என் பசி தான் முக்கியம், உன்னை சாப்பிட போகிறேன். ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படின்றாரு. இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆரம்பித்தார், பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, கடிச்சு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது. இவர் பார்த்தார், இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு. அப்படி பாம்பு நெளியிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம். ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் அதிர்ச்சியில் முழிச்சுக்கிட்டுதுன்னா என்ன பண்ணுறது, மயக்கம் தெளிஞ்சிடும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறார், அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி துரத்துதான்னு. வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு, மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு. இவர் அங்கேருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பித்தோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது நினச்சிதான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், அது என்ன, இது எந்த இதில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது மாதிரி நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்தலாம். சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு பெரிய முக்கியம். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு 1995 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ், சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஒரு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அது மாதிரி உங்களுடைய உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் கலைஞ்சி போகல, அதனால் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி உட்காந்துருக்குறீங்க. அதனால் உங்களை எல்லாம் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய